இந்த டிசைன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நியான் பிக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிசைன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பேஸ் கலர் அப்ளை பண்ணுறேன். பேஸ் கலர் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் அப்ளை பண்ணுறேன். டிப் பாருங்கள், ஷைனஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது ரொம்ப தின்னாக அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப திக்காக அப்ளை பண்ணக்கூடாது. திக்காக அப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போது நான் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். 30 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணிவிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு நான் துடைக்கிறேன். துடைக்கும் போது பாருங்கள் எவ்வளோ உங்களுக்கு ரொம்ப தின்னாக ரிமூவ் ஆகிட்டு வந்துடுச்சு இல்லையா? இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணால் இப்படி தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் துடைக்கும்போது உங்களுக்கு டிப்பில் வந்து எதுவுமே இல்லாத அளவுக்கு வரணும். ஓகேங்களா? இப்படி வந்தால் தான் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கீங்கன்றதே அர்த்தம். இப்போது நான் செகண்ட் லேயரும் இதே மாதிரியே அப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி தான் ரொம்ப தின்னாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். நிறைய அப்ளை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போது நான் 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் வச்சிங்கனாலே ஈவன் ஆகிடும். ஓகேங்களா? ஈவன் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் க்யூர் பண்ணணும். அப்படியே உங்களுக்கு லைன்ஸாக இருக்க மாதிரி நீங்கள் க்யூர் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அதுவுமே பீல் ஆகிட்டு வந்துடும். ஓகேங்களா? இப்போது நான் 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிவிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு ஃபுல்லாக தொடச்சிருங்க. தொடச்சதுக்கப்புறம் இப்போது நான் மேட் டாப் கோட் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் அப்ளை பண்ணுற ஜெல் பாலிஷ் ரொம்ப லைட்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து அதை பஃப் பண்ணிவிடுங்க. பஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே மேட் டாப் கோட் அப்ளை பண்ணுங்கள். இப்போது நான் டாப் கோட் அப்ளை பண்ணிவிட்டேன். க்யூர் பண்ணுறேன். 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இதுக்கப்புறம் எத்தனை முறை நான் க்யூர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலுமே 120 செகண்ட்ஸை நான் க்யூர் பண்ணுறேன்னு அர்த்தம். இப்போது நான் க்யூர் பண்ணிவிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நான் டிசைன் பண்ண போகிறேன். இப்போது ஃபர்ஸ்ட் நான் லைனர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். லைனர் ப்ரஷ் எடுத்து ஒரு சர்க்கிள் மாதிரி நான் இப்படி வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்படி அகெயின் இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு இதுலேயே இன்னொன்று, அதுக்கப்புறம் எப்படி சேம் இந்த சைட்லேயும் அதே மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போது ப்ரஷ் நான் மாற்றி எடுக்கிறேன். டிசைன் பண்ணுறதுக்கு நான் வேறு ப்ரஷ் எடுக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் நான் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே இந்த பக்கமும் டர்ன் பண்ணி இப்போது இந்த மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த பக்கம் அதே மாதிரி நான் பண்ணுறேன். நான் எதுவுமே கட் பண்ணலை. அப்படியே டைரெக்டாக நான் என்ன பண்ணுறேனோ அதையே தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு டிசைன். இந்த பக்கமும் அதே மாதிரி. இப்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நல்லா ஒரு பெட்டல்ஸ் இதுவான மாதிரி இருக்கும்.
ஓகேங்களா? இப்போது க்யூர் பண்ணுறேன். 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இதுக்கப்புறம் எத்தனை முறை க்யூர் பண்ணுறதா இருந்தாலும் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போது நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிவிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்காதீங்க. துடைச்சிங்கன்னா அந்த ஸ்டிக்கினஸ் போயிடும். அப்புறம் நீங்கள் மேலே நியான் பிக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போது நான் நியான் பிக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதுலேயே ஒரு லைட் கலர் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், ஆரஞ்சு கலர் எடுத்து இந்த இடத்துல நான் நல்லா டார்க்காகவே வைங்க. கீழே கொட்ட தான் செய்யும், பரவாயில்ல. நெக்ஸ்ட் அதே ஆரஞ்சு கலர் எடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கலர் எடுத்திருக்கேன். இந்த கலர் எடுத்துட்டு உங்களுக்கு ப்ரஷ் வந்து எந்த ப்ரஷ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கோங்க. நியான் பிக்மெண்ட்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பெட்டல்லையே பாருங்கள், இந்த பெட்டல்லையே நான் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் மாதிரி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுலேயும் அப்படி தான். இதில் வந்து கார்னரில் இந்த லைட் கலர் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் க்ரோம் பவுடர் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு டஸ்ட் ஆஃப் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த மாதிரி பர்பிள் கலர் எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து அந்த மேலே ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணோம் இல்லையா, அது மேலேயே தான் இதெல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் டஸ்ட் ஆஃப் ப்ரஷ் வச்சு இப்படி தட்டி விட்டிங்கன்னா எக்ஸஸாக என்னென்னலாம் இருந்துச்சோ உங்கள் ப்ரஷ்ஷில் உங்களுக்கு டிசைன் தவிர வேறு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே விழுந்துடும். ஓகேங்களா? இப்போது மேலே டாப் கோட் நான் அப்ளை பண்ணுறேன். மறுபடியும் டாப் கோட் பார்த்திங்கன்னா மேட் டாப் கோட் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போது நான் மேட் டாப் கோட் அப்ளை பண்ணுறேன். இப்போது 120 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது மேட் டாப் கோட் அப்ளை பண்ணிவிட்டு 120 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிவிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாக் கலர் தனியாக எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நான் ஒயிட் கலரில் அப்ளை பண்ணேன் இல்லையா, அது ஃபுல்லாக இப்போது நான் பிளாக்கில் ஃபில் பண்ணுறேன். இப்படி ஃபில் பண்ணிவிட்டு உடனே க்யூர் பண்ணிடாதீங்க. ஏற்கனவே பிளாக் இருந்ததுனால உங்களுக்கு அது ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிட்ட மாதிரி இருக்கும். பட் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது இந்த பிளாக் கலர் இருக்கு இல்லையா, இதை வச்சே இதுலேயே பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போது நான் க்யூர் பண்ணுறேன். 120 செகண்ட்ஸ் இப்போது நான் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த கார்னர்லலாம் மட்டும் அழகாக அந்த ஷேப் தெரிகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணிக்கோங்க.
ஃபுல்லாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் அது கொஞ்சம் நல்லா விசிபிளாக இருந்தால் அழகாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஒயிட் கலர் எம்போசிங் ஜெல் நான் எடுத்திருக்கேன். க்யூர் பண்ணலை, எம்போசிங் ஜெல் மட்டும் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒயிட் கலர் ஜெல் பாலிஷ்மே எடுத்துக்கலாம். நான் ஏன் எம்போசிங் ஜெல் எடுத்திருக்கேன்னா, நான் இந்த மாதிரி நான் வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது அது என்ன ஆகும்னா மர்ஜ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி மர்ஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் எம்போசிங் ஜெல் எடுத்திருக்கேன். எம்போசிங் ஜெல் வச்சோன்னா அது மர்ஜ் ஆகாது, அதே பிளேஸ்லேயே இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் க்யூர் பண்ணுறேன். 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போது நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிவிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக டாப் கோட் அப்ளை பண்ணுறேன். ஷைன் டாப் கோட் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு மேட் ஃபினிஷ் பிடிச்சிருந்தா நீங்கள் மேட் ஃபினிஷில் கூட அப்ளை பண்ணலாம். நான் ஷைன் டாப் கோட் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுறேன். மெயினாக அந்த பிளாக் கலரில் நம்ம ஸ்ட்ரோக் பண்ணியிருக்க இடத்துல எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா மற்ற இடத்துல கூட நம்ம மேட் டாப் கோட் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக தேவை. இப்போது ஃபைனலாக 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிவிடுங்க. இப்போது நான் க்யூர் பண்ணிவிட்டேன். இந்த டிசைனில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெயில் ஆர்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.